பேராசிரியர் திரு கனக சபாபதி, பாஜகவை பொறுத்த வரைக்கும் கதவு திறந்தே இருக்கு என்று சொல்லியிருக்கீங்க. கதவை யாரெல்லாம் தட்டி இருக்கிறாங்க? அதாவது அந்த மாதிரி விஷயங்களை நான் பொது வழியில தொலைக்காட்சியில பேச முடியாதுங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால அது போக போக உங்களுக்கு தெரியும், காலம் அதற்கு பதில் சொல்லும். தேர்தல் கூட்டணி என்கிறதை பொறுத்த வரைக்கும், தேர்தல் பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக எதை முன்வைக்க இருக்கிறது? என்னங்க பாஜக எதை முன்வைக்க இருக்கிறது? எதை தேர்தல் முழக்கமாக பிரச்சாரமாக வைக்க இருக்கிறது? தேர்தல் முழக்கமாக ஒன்று வளர்ச்சி, லஞ்ச லாவண்யம் ஒழிப்பு, பிறகு இந்த தமிழர்களினுடைய பெருமைகளை மீட்டெடுத்தல், கலாச்சாரத்தை மீட்டெடுத்தல், இதெல்லாம் தான் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை, முக்கியமான முன்வைப்புகளாக இருக்கும். ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், இந்த அகில இந்திய அளவுல நம்முடைய நாடு மிகப்பெரிய அளவுல வளர்ந்து கொண்டிருக்கிறது, மிகப்பெரிய வளர்ச்சி ஈட்டிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இன்றைக்கு உலக அமைப்புகள், அது சர்வதேச நிதி ஆணையமாக இருக்கலாம், ஐக்கிய நாடுகள் அமைப்பாக இருக்கலாம், உலக வங்கியாக இருக்கலாம், இருண்டு கிடக்கிற உலக பொருளாதார சூழ்நிலையில வெளிச்சம் தரக்கூடிய பகுதியாக நம்முடைய பாரத பொருளாதாரமானது விளங்கி வருகிறது. 6%, 7% வளர்ச்சி வந்து கொண்டிருக்கிறது. உலக பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சிக்கு நம்முடைய நாடு 16% இப்போது பங்களித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் நாடு பூராவும் நடந்து கொண்டு வருகின்றன. மிகப்பெரிய மாற்றங்கள் நம்முடைய தேசத்துல நடந்து வருகிறது. உங்களுக்கு தெரியலாம், ஒரு 15 நாட்களுக்கு முன்னாலே நிதி ஆயோக்கினுடைய அறிக்கை வெளிவந்திருக்கிறது. அதுல ஒரு 9 வருஷ காலத்துல ஏறத்தாழ 23.5 கோடி பேர், 24 கோடி பேர் வறுமை கோட்டிற்கு கீழிருந்து மீட்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வருகின்றன. இது நம்முடைய சுதந்திர இந்திய வரலாற்றில மிகப்பெரிய மாற்றமானது நம்முடைய நாட்டிலே நடந்து கொண்டு வருகிறது. தமிழகத்திலும் அந்த மாதிரி மாற்றங்கள் வர வேண்டும். ஏனென்றால் தமிழகம் இயற்கையிலேயே ஒரு தொழில் முனைவோர்களை கொண்ட பூமி, அதிகமான மக்கள் உழைக்கக்கூடிய தன்மையை கொண்ட ஒரு மாநிலம். நாங்கள் எல்லாம் கடந்த 30 வருடங்களாக நாடு முழுவதும் இந்த பொருளாதாரம் குறித்து ஆய்வுகளை செய்து வருகிறோம். அதுல தமிழ்நாட்டிற்கு பெரிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனா உங்களுக்கு தெரியும், திமுக ஆட்சியில எதற்கெடுத்தாலும் லஞ்ச லாவண்யம் இல்லாத சூழ்நிலை இங்க இல்ல. தொடர்ந்து கட்டணங்கள் அதிகரிப்பு. உங்களுக்கு தெரியும், எம்எஸ்எம்இ சபாபதி, நீங்க திமுகவையும் பொருளாதாரத்தையும் சேர்த்து குறிப்பிடுறதுனால, நீங்க பொருளாதார பேராசிரியர் என்பதனால நிதி ஆயோக்கையும் சேர்த்து சொன்னீங்க. நிதி ஆயோக்கினுடைய தலைமை செயல் அதிகாரி சிஇஓவாக இருந்த பிவிஆர் சுப்பிரமணியன் தெரிவித்த கருத்து என்று இப்போ பெரும் நாடு முழுவதும் ஒரு விவாத பொருளை ஏற்படுத்தியிருக்கிறது. மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதி பகிர்வை அளவை பிரதமராக திரு நரேந்திர மோடி வந்ததுக்கு அப்புறம் குறைக்க சொன்னார். ஆனால் பிளானிங் கமிஷனில், அது நிதி கமிஷனில் அதை கேட்கல அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. மாநிலங்களுடைய உரிமை மீட்பு மாநாடு என்று திமுக நாளை சேலத்திலே நடத்துகிறது. மாநில உரிமைகளை பறிக்கிறது. 10 ஆண்டுகளில் மாநிலங்களுடைய உரிமைகளெல்லாம் பறிபோய் விட்டன என்று திமுக குற்றம் சாட்டி இருக்கிறது. இல்ல, அது குறித்து நாங்கள் விளக்கமாக சொல்லி இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், நம்முடைய மோடி அரசாங்கம் வந்த பின்னால முதல்ல காங்கிரஸ் அரசாங்க காலத்துல நிதிக்குழு 32 விழுக்காடு மாநிலங்களுக்கு பங்கை எடுத்து கொடுத்து கொண்டிருந்தது. நாங்க அதை 10% பண்ணி 42 விழுக்காடாக கொடுத்திருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாம விளக்கமா சொல்லி இருக்கிறோம். கடந்த 9 வருஷத்துக்கு நிதி ஆயோக்குடைய தலைமை செயல் அதிகாரி மாத்தி சொல்றீங்க, 33 குறைக்க தான் சொன்னாரு. நாங்க குறைக்கல, மறுபடியும் குறைச்சிட்டாங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. இல்ல நீங்க விளக்கத்தை பாருங்க, அவர் சொல்லலாம், அவர் சொல்லி இருக்காங்க, நாங்க மறுப்பு கொடுத்திருக்கிறோம். அதை நீங்க பாருங்க, எவ்வளவு பணம் கொடுத்திருக்கிறதுங்கிறது தொகையெல்லாம் கூட நம்முடைய பிரதிநிதிகள் சொல்லி இருக்கிறாங்க, எவ்வளவு மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று. ஆகவே அது தவறு. 42 விழுக்காடு கொடுக்கப்பட்டு வருகிறது மாநிலங்களுக்கு. குறிப்பாக இப்ப தமிழ்நாட்டுக்கு எடுத்துட்டீங்கன்னு சொன்னா நாம 10-10.5 லட்சத்து கோடிக்கு மேல கொடுத்திருக்குதுங்கிறத நாம சொல்லி இருக்கிறோம். பிவிஆர் சுப்பிரமணியம் சொல்றது தவறுங்கிறீங்களா? அவர் கருத்தே தவறுங்கிறீங்களா சார்? அவர் சொன்னதுக்கு நாங்க விளக்கம் கொடுத்திருக்கிறோம் சார். நிதி ஆயோக் நீங்க ஒருத்தர் சொன்னா உடனே அதை எடுத்து சொல்லுவீங்க. யாரோ ஒருத்தர் இல்ல சார், அவர் சிஇஓ. யாரோ ஒருத்தர் இல்ல சார், பிரதமருடைய அலுவலகத்துல இணை செயலாளர் இருந்தவர்ல. அவர் சொன்னதாக ரிப்போர்ட் பண்ணி இருக்கிறாங்க. அவர் சொன்னதாக ரிப்போர்ட் பண்ணி இருக்கிறாங்க. நீங்க அவர் வெளியில வந்து சொன்னாரா? ஆடியோ வெளியா இருக்கு. அல் ஜஸீரால ஒரு சிறப்பு கட்டுரை எழுதி இருக்காங்களா? அல் ஜஸீரால சிறப்பு செய்தியா வெளியிட்டு இருக்காங்க. நீங்க வந்து
இங்க இருக்கிறவங்களை நம்ப மாட்டீங்க. அல் ஜசீரா, வாஷிங்டன் போஸ்ட், நியூயார்க் டைம்ஸ் நம்புவீங்க. அவங்க எல்லாம் நம்முடைய நாட்டுக்கு விரோதமாக செயல்பட்டு வர்றான்னு நீங்க பத்திரிகையாளர்கள் முறையில் தெரிஞ்சுக்கணும். நான் கடந்த 10 வருஷமா எத்தனை கட்டுரைகள் நம்ம நாட்டுக்கு எதிராக வந்திருக்குது, விரோதமா வருது, பொய்யா வருதுங்கிறத நீங்க தயவு செஞ்சு போய் பாருங்க. இதே இல்ல, நீங்க சொல்ற கருத்துக்கு நீங்களே முரண் பண்றீங்க. இதற்கு முந்தைய விவாதங்கள் நீங்க வந்து பங்கேற்றப்ப கூட சர்வதேச ஊடகங்கள் நரேந்திர மோடி அவர்களை புகழ்ந்திருக்கிறது. 3வது பொருளாதாரத்தை இந்தியாவை உயர்த்துவதற்கு முயற்சி எடுத்திருக்கிறார், லோக குரு உலகத் தலைவராக உருவாகியிருக்கிறார் என்று நீங்களே மற்ற நாடுகளுடைய பத்திரிகையை குறிப்பிட்டீங்க. உங்கள் மீது ஒரு விமர்சனம் வைக்கின்ற பொழுது அந்த பத்திரிகையை எதிர்மறையாக நீங்க விமர்சிக்கிறீங்க. இது ரெண்டுமே முரணா இருக்கு. நீங்க சொல்ற கருத்துக்கு நீங்களே முரண் பண்றீங்க. நான் அதுக்கு பதில் சொல்றேன். நான் சொன்னது எல்லாமே சர்வதேச அமைப்புகளை சொல்லியிருக்கிறேன். உலக வங்கி, சர்வதேச நிதி ஆணையம், IMF, ஐநா உள்ளிட்ட அமைப்புகளை பத்தி சொல்லியிருக்கிறேன். ஒரு முறை குளோபல் டைம்ஸ்னு சீனா பேப்பர் எழுதுன்னு சொல்லிக்கிறேன். நீங்க தயவு செஞ்சு பத்திரிகையாளர்கள் ஒரு விஷயத்தை பாருங்க. நான் சொல்ல வேண்டியதில்லை, நீங்க போய் பாருங்க. வாஷிங்டன் போஸ்டோ, நியூயார்க் டைம்ஸோ, அல் ஜசீரா கடந்த 10 வருஷமா என்ன எழுதிட்டு இருக்குதுன்னு பாருங்க. அவங்க என்னைக்குமே இந்தியாவை பாராட்டினது இல்லை. அவங்க வந்து எப்பவுமே தவறுகளை பொய்யாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது உலகம் அறிந்த உண்மை சார். நான் வந்து அவங்களை கோட் பண்ணிருக்க மாட்டேன். நான் சொல்றது உலக அமைப்புகள் சொல்லி இருக்கிறாங்க. சரி, அதை கடந்து நம்ம விவாதத்துக்குள்ள தலைப்பை ஒட்டி வந்துருவோம். நீங்க அதுக்கு விளக்கமும் கொடுத்துட்டீங்க. விவாதத்தின் தலைப்பை ஒட்டிய ஒரு கேள்வி. கடந்த 2019 பாஜக கூட்டணியில் இருந்த அகாலிதளம் தொடங்கி அதிமுக வரை உங்கள் கூட்டணியில் இல்லை. கூட்டணி கதவு திறந்தே இருக்கிறது என்று சொல்லியிருர்கள். ஆனால் அதை யாரெல்லாம் கதவை தட்டினார்கள் என்பது பிறகு சொல்கிறேன் என்று சொல்லியிருர்கள். அப்ப பாஜக கூட்டணியை தமிழ்நாட்டில் வேறு யாரும் விரும்பவில்லையா? இல்ல நான் வந்து அதை உங்க தொலைக்காட்சியில எல்லாம் சொல்ல முடியாது. நீங்க ஒரு விஷயத்தை பாருங்க. பாரதிய ஜனதா கட்சியானது வளர்ச்சி திட்டங்களினுடைய அடிப்படையில செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நம்ம நாட்டுல வந்திருக்கக்கூடிய மாற்றங்கள் இப்ப மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க சார். ஏறத்தாழ 300 திட்டங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. நீங்க தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய மாற்றங்களே பாருங்க. மத்திய அரசு திட்டம் மூலமாக 44 கோடிக்கு மேல முத்ரா கடன் கொடுத்திருக்கிறோம். அதுல 10% தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கிறோம். அதே மாதிரி என்னால ஒவ்வொரு திட்டங்கள்லயும் பலன் பெற்ற நம்முடைய தமிழ்நாட்டு மக்களினுடைய விகிதங்களை என்னால சொல்ல முடியும். ஆக மாற்றங்கள் வளர்ச்சியை முன்வைத்து தேர்தலை எதிர்கொள்வோம் சொல்றீங்க. தொடர்ந்து பேசலாம்.